சாரி காயத்ரி. தம்பி தான் இப்படி இருக்கான்னு நினைச்சா அண்ணன் அதுக்கு மேல இருக்கான். என்ன குழி தோண்டி புதைக்காம விட மாட்டாங்க போலயே. எனக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான் இவன் வேற. நல்ல வேலை நம்ம லவ்வ சொல்லல. சொன்னா இதே நிலைமை தான் நமக்கும். அவனாலும் கொஞ்சமா திட்டுனான், நம்மள உயிரோடய போட்டு புதைச்சிருப்பா. ஹலோ மேடம். ஹலோ மேடம். இந்த தொல்லை வந்துடுச்சா? கடவுளே, இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. என்னடா? என்னடா இல்லம்மா, என்ன மாமான்னு கேளு. மாமாவுக்கு மரியாதை கொடுமா. என்ன தங்கம் கையில கத்தி வச்சிருக்க? காய்கறி வெட்ட போறியா? இல்லடா மோவனே, இப்ப ஒன்னே வெட்ட போறேன், ஒழுங்கா ஓடிடு. என்னது தப்பிச்சிடுறா சோளமுத்தா. நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே காயத்ரி, மனசே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அவங்க சொன்னாங்களே நீங்க எங்க நான் எங்கன்னு. ஒருவேளை நம்ம வசதியா இருக்கனால அவங்க கஷ்டத்துல இருக்கனால சொல்லியிருப்பாங்களோ. எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்க சொல்லணும். ஏ ராணி, அந்த காயத்ரி ஏதோ பண்றேன் யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது என்ன? அத நான் நேரம் வரும்போது சொல்றேன். கிழிச்ச, நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். பீலா விடாம ஸ்ட்ரே ஆன்லைன்ல சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னால, அதை இன்னும் வாங்கி தரல. வா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நான் என்ன கேட்டேன்? எதுக்கு இவ இவ்வளோ கோவப்படுறா? ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா அந்த பேட்டை வச்சு மண்டையை உடைச்சிருவேன். ஆத்தாடி, எஸ்கேப். அவளே லவ் அக்செப்ட் பண்ணலன்னு கவலையில இருக்கா. இவளுக்கு சாப்பாடு வேணுமா? சாப்பாடு. அந்த காயத்ரியை சும்மாவே விடக்கூடாது. சீக்கிரம் ஏதாவது பண்றேன். என்ன ஸ்ரேயா, காலையில அழுதா இப்ப ஜாலியா இருக்க? லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இல்லடி, எங்க அத்தை கிட்ட சொன்னனா, அவனுக்கு பிடிச்சாலும் பிடிக்கிறனாலும் அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவலைப்பட தேவையில்ல. நான் தான் அப்பவே சொன்னேனே, நீ தான் அழுத. சரி சரி, உங்க மாமா தான் உனக்கு தான் சொல்லிட்டாங்கல்ல உங்க அத்தை. எப்போ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தர? நீ திருந்தவே மாட்டியா வாணி? விடிடி, அவன் மேல கோவப்படாத. நான் வாங்கி தரேன் வாணி உனக்கு. அவளே வாங்கி தரேன்னு சொல்லிட்டா, உனக்கு என்னடி? உனக்கு சேர்த்து தானே பேசிட்டு இருக்கேன் இப்ப. தூ நாயே.